Good morning and good morning. Hmm, தாத்தா என்ன தாத்தா மீசையை முறுக்குகிறீர்கள்? ஆம் செல்வங்களே, அது வீரத்திற்கு அடையாளம். ஆம் செல்வங்களே, வீரத்திற்கு அடையாளம். ஆனால் ஒன்றை மட்டும் சொல்கிறேன், மற்றொன்றையும் பிறகு சொல்கிறேன். மீசை இருந்து விட்டால் மட்டும் போதாது, அதில் வீரம் இருக்க வேண்டும், துணிச்சல் இருக்க வேண்டும். ஆமாம் தாத்தா. அவர் சொன்னார், ஓ மீசையை முறுக்கிக்கிறாயா, அது ஆபத்திற்கு அறிகுறி அப்படின்னு ஒரு வெள்ளைக்காரனை பயந்துட்டு சொன்னான்னு. ஆம் சொல்லுங்களே, வீரத்திற்கு மீசைக்கு ஒரு தனி சக்தி இருக்கிறது. ஒரு ஆண்மகன் என்றால் அவனுக்கு மீசை இருக்க வேண்டும். அது பழுத்து விட்டிருந்தாலும் பரவாயில்லை, இருக்க வேண்டும். சரிங்க தாத்தா, உங்களுக்கு ரொம்ப தைரியம் தாத்தா. அதான் மீசை முறிக்கணும் இல்லையா? ஓகே தாத்தா, நமக்கு தைரியம் இருந்தால் கூட நமக்கு பாதுகாப்புன்னு ஒன்று இருக்க வேண்டும் இல்லையா? பாருங்கள், காவல்துறையை சேர்ந்த அதிகாரிகள், அவர்கள் வலு படித்திருந்தவர்களும் அதிகாரம் உரிமை பெற்றிருந்தாலும் அவர்கள் பாதுகாப்புக்கு அவர்கள் கையில் துப்பாக்கி இருக்க வேண்டும், ரிவால்வர் இருக்க வேண்டும். பாருங்கள், சப்போஸ் எதிராளிகளிலிருந்து நாம் தப்பித்து கொள்ள வேண்டும் என்றால், நமக்கு ஒரு காட்டுக்கே போகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே பலவிதமான காட்டு மிருகங்கள் வரும். அவைகளிலிருந்து நாம் தப்பித்து கொள்ள வேண்டும், இல்லை அவைகள் நம்மை பார்த்து ஓட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் தாத்தா? சொல்லலே, அந்த காட்டு மிருகங்களிடம் நாம் மீசையை முறுக்கினால் அது அதற்கு தெரியாது. சரியான ஒரு ஆயுதத்தை நாம் வைத்துக்கொள்ள இருக்க வேண்டும். அந்த சமயத்தில் நாம் ஒரு நெருப்பு பந்தத்தை கையில் ஏற்றி கொண்டு காற்றில் எங்கே வேண்டுமானால் செல்லலாம். வேண்டுமானால் நெருப்பு பந்தத்தை எடுத்துக்கொண்டு ஜபம் செய்து, உறக்கமாக ஜபம் செய்து கொண்டு, சப்தம் போட்டுக்கொண்டு நாம் போனால் ஒரு மிருகங்கள் கூட நம்மை அண்டாது ஓடிவிடும். அப்படி இருக்கும்போது நாம் சில ஆயுதங்களை வைத்துக் கொள்ளுகிறோம். தாத்தா, நீங்கள் என்ன ஆயுதம் வச்சுருக்கிறீங்க தாத்தா? துப்பாக்கி வச்சுருக்கிறீங்களா? நோனோ, நான் பயிற்சி பெற்றிருக்கிறேன், துப்பாக்கி சுடும் பயிற்சி. இந்த அரசாங்கமே என்னை அழைத்து எனக்கு துப்பாக்கி சுடும் பயிற்சியை கொடுத்திருக்கிறார்கள், ரைஃபிள் ட்ரைனிங். ஒரு போலீஸ் இலாக்காவிலே நான் அழைக்கப்பட்டு எனக்கு நான் பயிற்சி பெற்றிருக்கிறேன். அப்போது என் கையில் துப்பாக்கி இருக்கும். பலவிதமான பொசிஷனில் நான் துப்பாக்கி சுட்டு பழக்கப்பட்டிருக்கிறேன். ஆனால் இப்போது என்னிடம் துப்பாக்கி இல்லை. ஆனால் என்னிடம் சிலுவை அடையாளம், ஒரு சிலுவை இருக்கிறது. இது துப்பாக்கியை விட சக்தி வலிமை வாய்ந்தது. ஆம் சொல்வதே, துப்பாக்கியை விட அதிக வலிமை வாய்ந்தது. காண முடிகிறதா? பாருங்கள், இது என் கழுத்தில் நான் எப்போதும் வைத்துக் கொள்கிறேன். எப்படி ஒரு காவல் அதிகாரி எப்பொழுதும் தன் உரையில் துப்பாக்கி ரிவால்வரை வைத்து கொண்டிருக்கிறாரோ, அதே மாதிரி நான் இந்த சிலுவையை கழுத்திலே மாற்றிக்கொண்டிருக்கிறேன். எப்பொழுதும் என்னிடம் இருக்கும். ஆம் சொல்கிறேன், ஒருவேளை நான் இதை கழட்டி எங்கேயாவது வைத்த மருதினால் அதிகமாக வைத்திருந்தாலும் என் கைகள் இருக்கிறது. விரோதியை பார்த்து நான் சிலுவை போட்டால் போதும், சைத்தான் பேய்களை பார்த்து
நமக்கு துன்பம் கொடுப்பது பேய்கள் தானே முக்கிய விரோதி. அது என் கழுத்தில் இருக்கும் சிலுவை பார்த்தோன்னு ஓடிவிடும். தவறி என் கழுத்தில் சிலுவை இல்லாமல் போய்விட்டால் என் கைகள் இருக்கிறது. ஏன் தத்தா சண்டை போடுறதுக்கா தத்தா? நோ சிலுவை அடையாளம் போட்டால் ஓட்டிடும். அதுக்காகத்தான் நீங்கள் கழுத்தில் எப்போதும் சிலுவை போட்டுக்கிறீங்களா தத்தா? சொல்லுங்களே தாத்தா, நீங்கள் சரியான ஆயுதத்தை கையில் வச்சுன்னுக்கிறீங்க தாத்தா. உங்களுடைய எந்த ஒரு அசுத்தம் ஆவியும் உங்களை நாடாது தாத்தா. நாங்களும் சிலுவையை வைத்துக்கொள்ளட்டுமா? வைத்துக்கொள்ளுங்கள். உங்கள் கை இருக்கிறது, இப்படி காட்டுங்கள். இல்லை, சிலுவை போடுங்கள். இறைவனை நினைத்து கொள்ளுங்கள். ஒரு அசுத்த ஆவியம் நம்மை நாடாது. சொல்லுங்களே தாத்தா, நாங்கள் எல்லாத்துக்கும் பயந்துனே இருந்தோம் தாத்தா. எப்போ பார்த்தாலும் எங்களுக்கு பயமாக இருக்கும் தாத்தா. பயப்படாதீங்க சொல்லுவாங்க. மனுஷனுக்கு துணிவே துணை. பயப்படாதீங்க. இறைவனை எப்போது நினைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பயம் அச்சம் வரும்போது கடவுளை நினைத்து கொள்ளுங்கள். சரிங்க தாத்தா. நீங்களே கடவுள் மாதிரிக்கிறீங்களே தாத்தா, இப்படி சொல்கிறீங்களே. நான் சொல்கிறேன், நானும் கடவுள் தான், நீங்களும் கடவுள் தான். நம் கடவுளிடமிருந்து பிரிந்து வந்த ஒரு பாகம் நம் உடம்பில் இருக்கிறது. நாமே கடவுள். தாத்தா, நீங்கள் என்ன தாத்தா உச்சியில் புளியாங்காவை பிடிச்சிட்ட மாதிரி கரெக்டாக பாயிண்ட்டு சொல்கிறீங்களே தாத்தா. நான் சொல்லுங்கள், நான் உண்மையை தானே சொல்லுகிறேன். ஆமாம், அவன் என்று அனுபவம் அசையாது. அப்படி இருக்கும்போது அவன் இருக்கும்போது எந்த பிரச்சனைகள் நமக்கு வரும்? பிரச்சனைகள் வந்தாலும் நம் கடவுளிடம் கேட்போம். அவரை சொல்லிக்கிறாரு, உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன், கலங்காதே, கண்ணீர் சிந்தாதே, நான் உன்னை மறவேன். கடல் கடந்து சென்றாலும் காரில் நம்மை மறைத்தாலும் அங்கே நான் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கும்போது ஏன் நீங்கள் பயப்பட வேண்டும்? நீங்கள் பயந்தால் உன் நிழலே உன்னை பயம் காட்டும். காற்பாக்குதுன்னு பார்த்தா உன்னுடைய நிழல் அது. நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் அத்து ஆவி பேய் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். பயப்படாது. துணிதவனுக்கு தூக்கு மேலேயும் பஞ்சு மெத்தைவார்களே பரம்பையிலே வந்த வீரர்கள். அந்த மாதிரி தைரியம் நமக்கு ஒன்று தான் நமக்கு இருக்கிற ஆயுதம். ஒரு உன்னிடம் வந்து பரிகாரம் நினைத்துக்கொள்ளுங்க. இல்லை ஒரு மிருகமே உங்களோட வந்து எதிராக நிற்கிறது எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் அதை பார்த்து ஓடினால் உங்களை துரத்தும். நீங்கள் நின்றால் அது ஒரு அடி பின்னால் போவோம். அதே சமயத்தில் நீங்கள் முறைத்து பார்த்தால் எந்த அசுத்தாய்வு நிற்கிறது ஓடிவிடும். ஓகே, சொல்லுங்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் பேசலாமா? ஓகே, சப்ஸ்கிரைப். என்னுடைய வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இஃப் யூ லைக், come forward to subscribe. If you don't like, okay, just பார்த்து விட்டு சந்தோஷமாக போங்க. எப்படி தான் ஒரு இடத்துல ஒரு நன்மையாக வாங்கும்போது, ஒரு பொருளை வாங்கும்போது காசு கொடுக்காம பொருளை வாங்கிட்டு போகிறது சரியா? நான்
உங்களுக்கு காசு கொடுக்குறது பதிலாக நாங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுறோம் தாத்தா. எஸ் தாத்தா. பெறுதல் கொடுத்தல். ஓகே, எங்களுக்கு ரொம்ப புத்தி செல்வங்களே. இப்படி உங்கள் கூடயே இருந்தாக்கா எங்களுக்கு புத்தி வராமல் இருக்கும் தாத்தா. சொல்கிறாங்களே, பூவோடும் சேர்ந்த நாரும் மணக்கும் என்று. அந்த நிலையில் உங்களோடு நாங்கள் சேர்ந்து கொண்டு இருக்கிறோமே, நாங்களும் எங்களுக்கும் ஞானம் ஒதுக்கிறது தாத்தா.